ஹாய் கைஸ், வெல்கம் டு டாடா அன்சானா சேனல் மூவிஸ் ரிவ்யூ. அதாவது என்னடா மூவிஸ் ரிவ்யூ டிஃப்ரெண்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மூவிஸ் சொல்ல போகிறேன்னா, ஆமாம், 2025 ரிலீஸ் ஆன இந்தியன் மூவிஸ் அத்தனையும் லிஸ்ட் பண்ணி நான் இன்னைக்கு வந்து சொல்ல போகிறேன். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறையா மூவிஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் 2025 வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான மூவி, அப்புறம் வந்து தேட்டர் வாட்சபிள், அப்புறம் ஓடிடி வாட்சபிள், அப்புறம் ஹாரர், இந்த மாதிரி நிறைய படம் ரிலீஸ் ஆச்சுல. நிறைய பேர் தமிழ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து மலையாளம் பார்த்துருப்பீங்க, ஹிந்தி பார்த்துருப்பீங்க. ஸோ அத்தனையும் கலந்து தெலுங்கு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அத்தனையும் கலந்து என்னென்ன மூவிஸ் வந்து 2025 நல்லா இருந்துச்சு, சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட மறுபடியும் பார்க்கலாமா அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் பண்ணி இதில் நான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம லைஃப்லேயே முக்கியமாக என்டர்டெயின்மெண்ட்னா ஸ்போர்ட்ஸ் அண்டு சினிமா தான். அது எல்லாத்துக்குமா இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் இந்தியாவில் ஒரு 75% வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் சினிமா தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் தேட்டரில் போய் பார்ப்போம், நிறைய பேர் வந்து ஓடிடியில் பார்ப்போம், நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணி அப்படி இப்படியெல்லாம் பார்ப்போம். ஸோ அதில் 30 மூவிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல மூவிஸாக 2025 ரிலீஸ் ஆனது. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மூவியை மிஸ் பண்ணிட்டானே, இதை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் என்ன மூவி அப்படி இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார். இது வந்து தமிழ் மூவி. அதாவது அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் சொல்லணும். பா ரஞ்சித்தோட ப்ரொடியூஸ் பண்ணி வந்த மூவி தான் இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னை 28 இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் வந்து அந்த பா ரஞ்சித் ஸ்டைலில் எடுத்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. அசோக் செல்வன் நடிச்சிருப்பாரு, சாந்தனு பாக்யராஜன் வச்சிருப்பாங்க. ஆக்டிங்காக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செமையா இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு பண்ணியிருப்பாங்க. இது ஒரு தேட்டர் வாட்சபிளா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ஹிட்டா கூட ஆச்சு தமிழ்ல. சிறந்த படமா வந்து தமிழ்ல கூட இந்த மூவி இருந்தது. நெக்ஸ்ட் என்ன மூவி அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஜா. சொல்லவே வேணாம், சைனா வரைக்கும் ரீச் ஆயிருச்சு. விஜய் சேதுபதி ஒரு நடிச்சு, என்ன சொல்றது, விஜய் சேதுபதி அப்படின்னா படம் ஓடும், தேட்டர்ல பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி மூவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். சும்மா அப்படியே சாதாரணமா இருக்கும். ஏன்னா லைனா வந்து விஜய் சேதுபதிக்கு ஃபெயிலியர் நிறைய மூவிஸ் வந்துச்சு. சரி, இது எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சைனால கூட உட்காந்து அழுது கைத்தட்டி வரவேற்ற படம் தான் மகாராஜா. இது டோட்டல் இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு வந்து ஹிட் ஆன படம். இதுவும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, யாருமே மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓடிடி ரிலீஸ் ஆனால் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ மகாராஜாவும் இந்த 2025 ஒரு பெரிய மூவி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து. ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி, என்ன சொல்றது, இந்த மாதிரி மூவியெல்லாம் வந்து ஹிட் ஆகுமா, தேட்டர் போய் பார்க்கணுமா, இதெல்லாம் சின்ன பசங்க நடிக்கிறாங்க, அட்டாக்கத்தி தினேஷ் தானே அப்படி இப்படின்னு எல்லாமே வந்து யோசிச்சாங்க. பட் தூக்கி சாப்பிட்டுருச்சு. இந்த இயர்லேயே வந்து டாப் மோஸ்ட் மகாராஜாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து வந்து செம்ம ஒரு மூவியா வந்துச்சு. சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் சூப்பரா எடுத்திருந்தாங்க. இப்போ ரீசெண்டா மோகன்லாலே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, தமிழ் படத்தை பத்தி ஏன் தப்பா பேசுறீங்க, லப்பர் பந்து பார்த்துருக்கீங்களா, என்ன மூவி, ஒரு பந்தை வச்சு இவ்வளோ பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து மோகன்லாலே சொல்லியிருப்பாரு. ஸோ 2025 அதுவும் ஒரு பெரிய ஹிட். நெக்ஸ்ட் வந்து அமரன். தமிழ்ல ஹேட்ஸ் ஆஃப் சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணவராக இருக்கட்டும், ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மூவி எடுத்து அது வந்து அப்படியே அந்த கொண்டு போய் சூப்பராகவே டைரக்ட் பண்ணி, சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணி, சூப்பராக ஆக்ட் பண்ணி 2025 த்ரூ அவுட் இந்தியாவே பாராட்டுற லெவலுக்கு வந்த படம் தான் அமரன். ஸோ அதுவும் 2025 ஒரு நல்ல மூவி. இதுவும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, யாருமே மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் மம்முட்டிக்காக பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் ஒரு சூப்பர் மூவினே சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில், அது தமிழ்லேயும் வந்துச்சு, மஞ்சுமல் பாய்ஸ். இதுவும் தான் த்ரூ அவுட் இந்தியா. மலையாள மூவிஸ் என்னடா இந்தியா லெவலுக்கு போக மாட்டேங்குது, ஒரு லெவலுக்கே எல்லாம் அப்படி அமைக்கிறாங்கன்னு யாருடா சொன்னா, நாங்கள் ரீச் ஆகிறோம்டா, அதுவும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் அடிச்சு தூக்கி ரீச் ஆகிறோம்டான்னு சொல்லிட்டு பிரேமமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் பின்னி எடுத்துச்சு. ஒரு சிம்பிளான ஸ்டோரி, நம்ம குணா படத்தை வச்சு அவங்க ஓட்டுனாங்க, குணா கே வச்சு. அது எந்த லெவலுக்கு எப்பேற்பட்ட படம், ஆஹா ஓஹோன்னு பாராட்டி, அவங்க கேரளால கூட இது வந்து ஸ்டேட்ல கூட இவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல, ஆனால் தமிழ்நாட்டில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிஷ்கிந்தா காண்டம். இதுவும் வந்து மலையாள படம். ஆக்சுவலாக நான் வந்து சும்மா சரி போர் அடிக்குதுன்னு தேட்டரில் போய் உட்காந்து பார்த்த படம் தான். ஆனால் இவ்வளோ நல்லா இருக்கும், இப்படி இருக்கும், ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. சிம்பிளுங்க, ஒரு வீடு, ஒரு காடு, அவ்வளோதாங்க மலையாள மூவி. அந்த லெவலுக்கு கொடுத்துருந்தாங்க.
இந்த படம் இப்போ வந்து ஓடிடியில் தமிழில் கூட அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் அப்படி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் இருக்குது, டவுன்லோட் பண்ணியாவது பாருங்கள். சூப்பரான படம். 2025 மலையாளம் ரிலீஸ் ஆனது. இது தமிழ்லையும் கூட இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து லப்பைட்டா லேடிஸ். ஹிந்தியில் விரல் விட்டு எண்ணணும். சீரியஸாக அந்த அளவுக்கு தான் நல்ல படங்களாக இருக்குது. ஒரு 4 அந்த மாதிரி தான் இருக்குது, 4-5 தான் இருக்குது இந்த வருஷத்துலேயே. அதில் லப்பைட்டா லேடிஸ் ஒரு சோசியல் மெசேஜ் அப்படிங்கிறது வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அமீர் கான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. எல்லாமே புதுசு. யாருனே தெரியாது, ஹீரோ ஹீரோயின் யாருனே தெரியாத சின்ன சின்ன பசங்க மாதிரி இருப்பாங்க. ஒரு நார்த் இந்தியா கிராமத்தில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஆனால் சான்ஸ் இல்லைங்க. ஒரு 2 மணி நேரம் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது தமிழில் இருக்கா அப்படின்னு தெரியல, மேபி இருக்கலாம் டப்பிங்கில். பட் நீங்கள் ஹிந்தியில் பார்த்தாலே இந்த படம் புரியும். இதெல்லாம் தமிழில் ரீமேக் பண்ணலாம். பட் தமிழில் பண்ணால் இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய வந்துருச்சுன்னு வைங்க. மறக்காமல் பாருங்கள் லப்பைட்டா லேடிஸ். 2 ஹவர்ஸ்னாலும் வாட்சபிளாக இருக்கும் ஹிந்தி மூவி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கில். பக்கா ஆக்ஷன் மூவி. 1 மணி நேரம் 40 நிமிஷம் என்னவோ தான் படம். இதுவும் ஹிந்தி மூவி தான். சான்ஸே இல்லை. இந்த லெவலுக்கு ஒரு ஆக்ஷன் பேக்கு, புது ஹீரோ, புது ஹீரோயின், புது வில்லன், என்ன சொல்றது, ட்ரெயின்ல தெரிய விட்டுருப்பானுங்க. அந்த லெவலுக்கு இருக்கும். 2025 ஹிந்தியில லப்பேட்டா லேடிஸ்க்கு அப்புறம் பெரிய ஹிட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹிட்னே சொல்லலாம் கில். இதுதான், மிஸ் பண்ணாம பாருங்க. இதுவும் வந்து ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12th ஃபெயில். இதுவும் ஒரு ஹிந்தி மூவி தான். இது வந்து சோசியல் மெசேஜ் சொல்ற மாதிரி தான். பட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்தாலும் நிறைய வந்துருச்சு இந்த மாதிரி. பட் இது வந்து கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு. ஒரு கிராமத்துல இருந்து வந்து 12th ஃபெயில் ஆகி அவன் வந்து எப்படி பெரியாலே கலெக்டருக்கு படிக்கிறான் அப்படிங்கிறது. அது இதெல்லாம் என்னடா சூரியவன்ஸ்ல இருந்தே ஆரம்பிச்சதாண்டா அப்படின்னு சொல்லலாம். பட் இதுல ஆக்டிங்கா இருக்கட்டும், மேக்கிங்கா இருக்கட்டும், சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து ஹாட் ஸ்டார்ல தான் அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ மிஸ் பண்ணாம பாருங்க. சூப்பர் படம் 12th ஃபெயில். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லக்கி பாஸ்கர். ரீசெண்டா எப்படி வந்து அமரன் கூட ரிலீஸ் ஆன படம். துல்கர் சல்மான் நடிச்சது. துல்கர் சல்மான் சொன்னாரு, அமரன் பாக்குறீங்க, கொஞ்சம் அப்படியே லக்கி பாஸ்கர் பாருங்க அப்படின்னா, லக்கி பாஸ்கரும் நாங்க பாப்போம்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்த படம். என்னடா இப்படி அப்படின்னு. ஆக்டிங் சொல்லவே வேணாம். மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது ஒரு தெலுங்கு படம் தான். பட் இது தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. அப்படி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம இதை மறுபடியும் உட்காந்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கருடன். சூரி. விடுதலைக்கு அப்புறம் வந்து சூரி வந்து ஒரு புதிய பரிணாமம் எடுத்து வளர்ச்சி அந்த கருடன். இது என்னடா கருடன் சொல்றானே அப்படின்னு நினைக்காதீங்க. கருடன் ஒரு சூப்பர் படம். சூரி ஆக்டிங்கா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், சசிகுமாருக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பிரேக் த்ரூ கொடுத்த படம் மாதிரி இருந்துச்சு. பழைய ஸ்டோரி தான். ஒரு கூட இருக்க ஒரு தொழிலாளியை எப்படி நம்ம பார்த்துக்கணும், தொழிலாளியை நம்மளுக்கு எவ்வளவு விசுவாசமா இருப்பான்னு. பட் அது மேக்கிங்கா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். கருடன் இது தமிழ்ல 2025 வந்து சூப்பரான மூவி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிமாண்டி காலனி. இன்னும் டிமாண்டி காலனி பத்தி சொல்றாங்க, இது வந்து அவ்வளோ இதாக இல்லை அப்படின்னு நினைச்சா அப்படி நினைக்காதீங்க. இது நல்லா ரீச் ஆச்சு. ஒரு ஹாரர் மூவில டிமாண்டி காலனி தான் வந்து இந்த வருஷம் வந்து பெரிய ஹிட் தமிழ்ல. ஸோ டிமாண்டி காலனி 2 வந்து ஒரு நல்ல படமா 2024 இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொர்க்கவாசல். இப்ப ரீசெண்ட் ஆச்சு 1.5 மாசம். என்னடா சொர்க்கவாசல்லாம் சொல்ற டே என்னடா அப்படிங்கிற நிறைய பேர் பார்க்கல. இதை வந்து அப்படியே அன்ரேட்டட் பண்ணிட்டாங்க. சூப்பர் படம் வந்து ஆக்சுவலா சொர்க்கவாசல். ஆர்ஜே பாலாஜியா இருக்கட்டும், செல்வராகவனா இருக்கட்டும், மேக்கிங்கா இருக்கட்டும், கொண்டு போன விதமா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அப்படி இப்படி கொஞ்சம் இருக்கும். பட் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு வடச்சென்னை பார்ட் 2 நீங்க வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொர்க்கவாசல் மிஸ் பண்ணாம பாருங்க. இது வந்து நெட்ஃபிளிக்ஸ் லெவலில் இருக்கு. இதை வந்து என்னமோ ஏதோ பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமுக்கி வச்சுட்டாங்க. நான் சொர்க்கவாசல் சூப்பரான மூவி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை 4. அரண்மனை 4 அப்படின்னு. ஆமா, 2025 பெரிய ஹிட்னா வசூல்ல. என்னடா அரண்மனை 4 சொல்றியாடா, அரண்மனை 3 ஒரு படமாடா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அரண்மனை 4 வந்து கொஞ்ச நாள் வந்து தியேட்டருக்கு எவனுமே வரல, யாருமே வந்து ஆடியன்ஸே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல அரண்மனை 4 ரிலீஸ் ஆகி செம்ம கலெக்ஷன் அடிச்சு மேல வந்து இது ரிலீஸ் ஆச்சு. ஸ்கூல் லீவ் அப்போ வந்து சுந்தர் சி ரிலீஸ் பண்ணாரு. இதுவும் ஒரு ஃபேமிலி வாட்சபிளா இருந்துச்சு. பெரிய ஹிட் ஆச்சு. பேயை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சி சூப்பராகவே பண்ணிட்டார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூழாங்கல். இது வந்து ஒரு ஓடிடில தான் இருக்கு. மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா கூழாங்கல் அப்படியே ஒரு படமான எப்படி இந்த சூரியோட இப்போ ஒரு மூவி ரீசெண்டா வந்துச்சுல்ல, அதோட டைரக்டர் தான் கூழாங்கல் எடுத்தாரு. இது வந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ் நல்லா அவார்ட் மூவி அந்த மாதிரி பாக்குறவங்களுக்கான ஒரு படம். ஆனா இது ஒரு சிறந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தமிழ் டைரக்டர்ஸும் சரி, ஹிந்தி டைரக்டர்ஸ்லயே ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கூழாங்கல் வந்து சூப்பர் படம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம உட்காந்து பாருங்க. கொட்டுக்கல் ரிலீஸ் ஆச்சுல, அதோட மூவி டைரக்டர் தான் கூழாங்கல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆடு ஜீவிதம். எவ்வளவு வருஷம், 12 வருஷம்ங்கிறாங்க.
12 வருஷம் கழிச்சு ஒரு படத்தை வந்து இப்படி எல்லாம் நடிச்சு இவ்வளவு மெனக்கெட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுமா அப்படிங்கிற படம் தான் ஆடு ஜீவிதம். பிருத்திவிராஜ் ஹேட்ஸ் ஆஃப். மலையாள மூவில பின்னிட்டார். ஒரு சீன்லாம் பார்க்கும்போது வேற லெவல் இருந்துச்சு. இதுவும் மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. இது அமேசான்ல அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடு ஜீவிதம் அமேசானா நெட்ஃபிளிக்ஸான்னு தெரியல, இருக்கு. மறக்காம பாருங்க. இது தமிழ்லயும் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள மூவி, ஆசிஃப் அலி நடிச்சது. இதுவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மூவி தான். ஒரு ரெண்டு போலீஸ்குள்ள நடக்கிற ஒரு கிளாஷ் மாதிரி தான். பட் பார்க்கறதுக்கு சும்மா ஆரம்பிச்சது என்னடா இப்படி இருக்கு மூவி. சொன்னேன்ல மலையாள மூவிஸ் இந்த 2025 தமிழ் ஆடியன்ஸே நிறைய பார்த்த படம் மலையாள படம் தாங்க. ஏன்னா அதுதான் நிறைய ஹிட் ஆச்சு, நல்லாவும் இருந்துச்சு ஸ்டோரி வைஸ். இந்த படமும் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிள் இருக்கு. தலைவன் மறக்காம பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தர்ஷினி. இப்ப ரீசெண்டா ஒன் மந்த்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் நஸ்ரியாவோடது. ரொம்ப நாள் கழிச்சு நஸ்ரியா நடிக்கிறாங்க, சரி எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு த்ரில்லர் மூவி. நான் காமெடியா இருக்கும்னு நினைச்சிட்டு போய் பார்த்தேன். இது ஒரு டீசென்டான வாட்சபிள். மலையாளத்துல இப்ப ரீசெண்டா ஹிட்டான படத்துல சூக்ஷ்ம தர்ஷினி இருக்கு. இதுவும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. ஐ திங்க் ஓடிடியில் இந்த மாசம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் வந்து கொல்லம். கொல்லம் அப்படிங்கிறது ஒரு மலையாள மூவி. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி. ஒரு சிம்பிள் ஒரு ஆஃபீஸ் செட்டப் தான். ஒரு 8 பேர் 10 பேர் தான். படம் எட்ஜில் உட்கார வச்சிருக்கும், சீட் எட்ஜில் அந்த மாதிரி இருக்கும். இந்த படம் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து G5ல எதுலையோ அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். கொல்லம் மறக்காம பாருங்க. 2025 ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேமலு. ஒரு ஜாலியான ஃபன்னான ஒரு லவ் ஸ்டோரி. அது எப்பவும் போலதான் அன்எக்ஸ்பெக்டட் மலையாளம். சும்மா சரி இவங்க வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறாங்க, த்ரில் எடுக்கிறாங்கன்னா இது சடனா பிரேமலு அப்படின்னு ஒரு லவ் மூவி விட்டு சூப்பராகவே கொண்டு போயிட்டாங்க. இது வந்து தமிழ்ல கூட அவைலபிளா இருக்கு. இது மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிகோஸ் அமிகோ. இதுவும் வந்து ஒரு மலையாள படம் தான். ஆசிஃப் அலி நடிச்சது தான். என்ன சொல்றது, இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான். சும்மா ஒரு ஸ்ட்ரேஞ்சரை ஒரு ஆள் மீட் பண்றான். அது அப்படியே அவனை வந்து ட்ரிப்பு மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அது என்ன நடக்கு, டிராவல் கூப்பிட்டு போறான். அங்க என்ன நடக்குது, ஒரு நம்மளே காசு இல்லாம இருக்கோம், ஏதோ காசு கிடைக்குமா அலையிற ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வந்து ஒரு பணக்கார ஸ்ட்ரேஞ்சர் கூட்டிட்டு ஊர் சுத்துறது தான். 2.5 hours என்னமோ ஒரு படம் மூவின்னு நினைக்கிறேன். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் மூவி. 2025 மலையாளத்துல இது ஒரு ஹிட்டான மூவி. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆவேசம். ஃபகத் வாசில். இதுவும் ஒன்று ஓகே. இந்தியா லெவல்ல ஹிட். இந்தியா லெவல்ல அடிச்சு பிரிச்சு தள்ளிருச்சு மூவி. அந்த லெவலுக்கு தமிழ்லாம் பாட்டா இருக்கட்டும், ஆட்டமா இருக்கட்டும், ஆவேசம். இன்னும் இந்த நியூ இயர்க்கெல்லாம் மோஸ்ட்லி ஆவேசம் பாட்டு தான் போட்டு ஆடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு மூவி. இதுவும் மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதுவும் தமிழ் அவைலபிளா இருக்கு ஓடிடியில. மிஸ் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த படத்தையும் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பிரம்மயுகம். மம்முட்டி சார் நடிச்சது. ஒரு குவைட்டான ஒரு ஹாரரான மூவி. இது வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போதே தெரிஞ்சது இது வந்து கொஞ்சம் வந்து பெரிய படம், நல்லா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படம் வந்து த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாகவும் பேசுகிற மாதிரி வச்ச படம் தான் பிரம்மயுகம். இதுவும் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, சோனி லைவ்ல இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டம் அப்படிங்கிற ஒரு மலையாள படம். என்னடா பேசிகிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். பேசிட்டு இல்லை, அந்த லெவலுக்கு இருக்கும் படம் அட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மோஸ்ட்லி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சில பேர் ஏதாவது மூவி லவர்ஸ் வந்து எல்லா படம் பார்த்துருப்பீங்க. இதுவும் ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. என்னடா பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிடாதீங்க. இது தமிழ்லயும் அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரான மூவி 2025 மலையாளத்துல அட்டம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாழை. தமிழ்ல நம்ம மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணி பண்ணலாம். பட் அவங்க கொடுத்த ஹைப்புக்கு கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் டீசென்டான மூவியா இந்த வாழை வந்து தமிழ்ல இந்த 2025 ஒரு நல்ல மூவியா இருந்துச்சு. இதுவும் மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ 2025 இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம். ராஜ்குமார் ராவ் நடிச்சது. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் நான் உட்காந்து பார்த்தேன். பட் நல்லா இருந்துச்சு. இது ஒரு சோசியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவரோட ராஜ்குமாரோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் மறக்காம பாருங்க. ஒரு டீசென்டான வாட்சபிள், ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து த பக்கிங்ஹாம் மர்டர் அப்படிங்கிற ஒரு படம். கரீனா கபூர் நடிச்சது.
ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான். ஒரு லண்டனில் நடக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன். இது ஓடிடியில் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் தேட்டரில் அவ்வளோ பெருசாக போகல. சரி ஓடிடியில் வரும்போது சும்மா உட்காந்து பார்த்தேன். சரி எப்படிலாம் இருக்குன்னு. இது ஒரு டீசெண்டான மூவி தான் 2025ல பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ஒரு மூவி இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா, தெலுங்கு படம். இப்போ ரீசெண்டாக நவம்பர்லேயே அக்டோபர்லேயே ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணி தான் பார்த்தேன். டேய் ஜீப்ரா பாரா, ஜீப்ரா சூப்பராக இருக்கும்னா. லக்கி பாஸ்கர் மாதிரி இருக்கும்னு. நிஜமாவே படம் சூப்பராக இருந்துச்சுங்க. சீரியஸா தெலுங்கு படம் இதெல்லாம் வந்து அரைச்ச மாவு மாதிரி தான் இருக்கும். பட் மேக்கிங், அந்த கொண்டு போனது ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது ஜி5ல அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜீப்ரா சாரி ஆஹால அவைலபிளாக இருக்கு. மறக்காம இந்த மூவியை மிஸ் பண்ணாமல் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனுவேஷப்பின் கண்டதும் அப்படிங்கிறது. இது நான் தப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு மலையாள படம். டொவினோ தாமஸ் நடிச்சது. இது வந்து ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான். பட் சூப்பராகவே இருந்துச்சு. தீரன் மாதிரி அவங்க வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் தீரன் லெவலுக்கு இருக்காது. பட் இது ஒரு டீசெண்டான வாட்சபிள். இது தமிழ் லெவலில் அவைலபிளாக இருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த 2025ல மலையாளத்தில் அது ஒரு பெரிய ஹிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருஷங்களுக்கு சேஷம். என்ன மூவி தெரியுங்களா? இது நிறைய பேர் வந்து இந்த பாலிடிக்ஸ் மாதிரி, இந்த சொர்க்கவாசல் மாதிரி நிறைய அப்படியே அமுக்கின மாதிரி தான் இருந்துச்சு. பட் மலையாளத்தில் நல்லா போச்சு. தமிழில் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஒரு சூப்பர் மூவிங்க. வேற லெவலில் எடுத்திருந்தாங்க. சூப்பர் ஸ்டோரி, சூப்பர் ஆக்டிங், சூப்பர் மியூசிக். மறக்காம பாருங்க. இதெல்லாம் தான் 2025ல நான் பார்த்து சூப்பரான இருக்குன்னு நினைச்ச மூவிங்க. நல்லா ஹிட்டான மூவி. இதுல மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த மூவிஸ் பார்த்துருப்பீங்க. அப்படி நான் ஏதாவது மூவி மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட்ல டேய் தம்பி, டேய் இதெல்லாம் கீழே மிஸ் பண்ணிட்டப்பா, இந்த படம் எல்லாம் மிஸ் பண்ணிட்டப்பா, இதெல்லாம் பாருப்பா அப்படின்னு நீங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த மூவியை நான் பார்க்குறேன். 2025 வந்து செமையா போச்சு. நிறைய பேர் வந்து மீமிஸ் போட்டு ஐயோ 2025ல கால் எடுத்து வைக்க போறோம், எப்படி இருக்குமோ 2025 மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அது காமெடிக்காக வைக்கிறோமோ இல்லை அவங்க நிஜமாவே அது அவங்களுக்கு நடந்துச்சோ என்னமோ தெரில. பட் எல்லாத்துக்கும் வந்து 2025 வந்து ஒரு சூப்பர் பிகினிங்காக இருக்கணும். வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், இந்த நாட்டு மக்களாக இருக்கட்டும், வேர்ல்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து 2025 வந்து ஒரு சூப்பரான இயராக இருக்கட்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 2025 எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டு 2025ல நம்ம என்ன லட்சியத்தை நோக்கி போகிறோமோ அதை வந்து சூப்பராக நோக்கி போயிட்டே இருப்போம். இந்த வீடியோ பார்த்தது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் இயர்லேயே நான் நிறையா போடுவோம். நானும் என்னோட பொண்ணும் வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி மூவிஸ் ரிவ்யூ அந்த மாதிரி வந்து அடிக்கடி நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவி ரிவ்யூவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். அன்டில் தென், திஸ் இஸ் அபு. பாய்.